ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை சேனல் கசானா கிச்சன் vlogs. லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இது. லாஸ்ட் வீக் வந்து நயக்ரா ஃபால்ஸோட நைட் வியூ எப்படி இருந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ரொம்ப சின்ன வீடியோ தாங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து நயக்ரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க்கோட என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து அமெரிக்காலேயே ஓல்டஸ்ட் ஸ்டேட் பார்க்குங்க. இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ வந்து அந்த ஃபால்ஸ் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த க்ளவுடு மாதிரி தெரியுது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து அந்த தண்ணியிலேருந்து வர்ற அந்த சாரல் தான். அதுதான் நமக்கு க்ளவுடு மாதிரி அந்த அளவுக்கு தெரியுது. அந்த பெரிய ஃபால்ஸ் அந்த லாஸ்ட்டில் இருக்கும் இல்லைங்களா, ஹார்ஸ் ஷோ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் பார்க்கலாம். அங்கேருந்து தான் வந்து இந்த அளவுக்கு அந்த சாரல் வருது. பக்கத்தில் போனோம் அப்படின்னா நல்லாவே தெரியும். ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. ஆனால் இப்போவே வந்து அந்த ஃபால்ஸோட சவுண்டு அவ்வளோ நல்லா கேட்குது. இந்த ரிவர் ப்ளஸ் ஃபால்ஸோட நைட் வியூ பார்த்தீங்க இல்லைங்களா, மார்னிங் வந்து அதை விட அழகாக இருந்ததுங்க. நைட் ஒரு மாதிரி அழகுனா மார்னிங் ஒரு மாதிரி அழகு. கண்டிப்பாக இந்த ஃபால்ஸ் பார்க்குற எல்லாருக்குமே இவ்வளோ தண்ணி எங்கேருந்து தான் வருதுன்னு தோணும் இல்லைங்களா. 4 முக்கியமான லேக்ஸ்லேருந்து தாங்க இவ்வளோ தண்ணியும் வருதுங்க. அதுவும் நன்னீர்னு சொல்லுவாங்க இல்லையா, 5ல் 1 பங்கு உலகத்தோட நன்னீர் வந்து இந்த 4 லேக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தண்ணி தான் இங்கே வந்து விழுகுது. வந்துட்டவங்க பக்கத்தில் நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட மாதிரி தான், இவ்வளோ தண்ணி ஓடுற மாதிரி ஒரு ரிவர் வந்து நம்ம ஊரில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளை வெல்கம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்களா, ரெயின்போ. நம்மளோட ஃபஸ்ட்டு வியூவே ரெயின்போவோட தான் இருக்குது. ஆனால் நயக்ரா ஃபால்ஸில் ரெயின்போ வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம அங்கங்கே ரெயின்போஸ் பார்த்துட்டே இருக்கலாம். நல்ல வெயில் டைமில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சாரல் வந்து எப்போவுமே இருக்கும் இல்லைங்களா, அதனால சாரலும் அந்த வெயிலும் இருக்க டைமில் ரெயின்போஸ் வந்து நிறையா வரும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த நயக்ரா ஃபால்ஸ் தாங்க அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற இன்டர்நேஷ்னல் பார்டர். நீங்கள் அந்த பக்கம் பார்க்குற பில்டிங் எல்லாமே கனடியன் சைடு இருக்க பில்டிங் தான். நம்ம அப்படியே அடுத்து போட்டிங் போகலான்னு வந்தாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ். நம்ம அமெரிக்காவையும் கனடாவையும் இணைக்கிற பிரிட்ஜ் இது தான். நீங்கள் இந்த பக்கமாக போயிட்டு அப்படியே கனடா போயிடலாம். பட் நமக்கு வந்து வீசா வேணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்சர்வேட்ரி டெக்குன்னு ஒன்று இருக்குங்க, பெரிய பில்டிங். அங்கே வந்து லிஃப்ட் ஏறி நம்ம வந்து கீழே வந்துட்டோம். நம்ம ஃபால்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். அந்த ஃபால்ஸ் விழுகிற இடத்துக்கு அந்த ரிவர் பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். இங்கே தான் வந்து போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து மேட் ஆஃப் மிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நீங்கள் பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு தாங்க வரணும் போட் டூருக்கு. நம்ம அன்றைக்கி நைட்டு வந்து லாஸ்ட் வீடியோவில் காட்டணும் இல்லைங்களா, கொஞ்சம் உயரமாக போயிட்டு நம்ம அந்த ஃபால்ஸோட வியூ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். பட் இப்போ வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு தான் வரணும், டிக்கெட் வாங்கிட்டு தான் வரணும். ஏன்னா இங்கே ரிசர்வேஷன் வந்து செக் பண்ணுவாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அதனாலேயே வந்து மோஸ்ட்லி நீங்கள் மார்னிங் வந்து ஃபால்ஸை கூட திரும்ப போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃபால்ஸை வந்து ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து போட்டிங்க்கு வந்துடுங்க. ஸோ எவ்வளோ முன்னாடி வரீங்களோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம சீக்கிரம் போயிடலாம். இல்லை அப்படின்னா அந்த போட்டிங்க்கே வந்து வெயிட் டைம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 1 டே ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா போட்டிங் முடிச்சு அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு பிளேசஸ்லாம் இருக்குது. ஒரு பிளேஸ்க்கே வந்து நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ இங்கே தாங்க வந்து ரிசர்வேஷன் செக் பண்ணாங்க. ரிசர்வேஷன் செக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வழியில் தான் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே உள்ளே போகிறீங்க இல்லைங்களா, இந்த இடத்துல தான் வந்து ரெயின் கோட் கொடுப்பாங்க. நமக்கு வந்து ப்ளூ கலர் ரெயின் கோட் கொடுப்பாங்க. யூஸ்வலாக நம்ம யூஎஸ் சைட்லேருந்து போகிறவங்களுக்கு ப்ளூ கலர் ரெயின் கோட் கொடுப்பாங்க. கனடாலேருந்து வரவங்களுக்கு ரெட் கலர் ரெயின் கோட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கலரை வச்சே நீங்கள் ரெட் கலர் ரெயின் கோட் போட்ட போட் வந்தது அப்படின்னா அது கனடியன் சைட்லேருந்து வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ரெயின் கோட்லாம் போட்டு ரெடியாகி க்யூவில் நின்றுட்டுருக்கோங்க போட்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. அங்கே வருது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ரெட் கலர் ரெயின் கோட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கனடியன் சைட்லேருந்து வந்துட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க அங்கே உள்ளே போய் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் பேராக அப்படியே போட்குள்ளே போயிட்டுருக்காங்கங்க லைனாக. மேலே கீழே நம்ம எங்கே வேணாலும் நின்றுக்கலாம், மாறி மாறி கூட வந்துக்கலாம் போட் போயிட்டுருக்கப்பவே. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டவுட்டாக இருந்தது, இவ்வளோ க்ரௌடும் ஒரே ஃபெரியிலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ க்ரௌடுக்கும் அது கரெக்டாக இருந்தது. எக்ஸ்ட்ரா இடமும் கூட இருந்தது நடுவில்லாம். பார்த்திங்கன்னா என்ன மோஸ்ட்லி எல்லோரும் அந்த ஃபால்ஸ் வியூ பார்க்குறக்காக ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. பட் எங்கே நின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நீங்கள் எந்த சைடு நின்னாலுமே, இப்போ இந்த ரைட் சைடு நின்னீங்க அப்படின்னா திரும்பி வர்றப்போ உங்களுக்கு வியூ இருக்கும், லெஃப்ட் சைடு இருந்தீங்க அப்படின்னா போகிறப்போ வியூ இருக்கும்.
ஃபுல்லாகவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த ஃபால்ஸ் பற்றி சொல்லிகிட்டே தாங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து அமெரிக்கன் ஃபால்ஸ். அந்த ஃபஸ்ட்டு இருந்துச்சு இல்லைங்களா அது. இந்த குட்டியாக இருக்குது இல்லையா, அது வந்து பிரைடல் வேல் ஃபால்ஸ். இங்கே எவ்வளோ சீகல்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அவ்வளோ பேர்ட்ஸ் பறந்துகிட்டே இருந்தது. அதுவே ஆக்சுவலி அந்த ரிவருக்கும் அந்த சீகல்ஸ் பறந்தது, அந்த ஃபால்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நம்ம திரும்பி வர்றப்ப இன்னுமே வந்து இந்த பிரைடல் வேல் ஃபால்ஸும் அமெரிக்கன் ஃபால்ஸும் நல்லாவே பார்க்கலாம், கொஞ்சம் க்ளோஸராக பார்க்கலாம். இப்போ போயிட்டுருக்கிறது தான் வந்து இந்த ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ். ஹார்ஸ் ஷூ மாதிரி பெருசாக இருக்குங்க, அது ஒரு அந்த ஷேப்பில் இருக்கனால தான் அதுக்கு அந்த பேர் வந்துச்சு. இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம இப்போ போட்டில் போகிறப்ப தான் நம்ம ஃபுல் வியூ நமக்கு தெரியும், அமெரிக்கன் சைடு இருந்து பார்க்குறவங்களுக்கு. நம்ம ஸ்டேட் பார்க் உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சாரல் வந்து மேலே க்ளவுட்ஸ் மாதிரி மேலே வரைக்கும் போச்சு அப்படின்ட்டு. இது தாங்க அது. இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஹார்ஷூ ஃபால்ஸோட அந்த சாரல் தான் வந்து மேலே வரைக்கும் போகுது. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அந்த வாட்டர் விழுகுது. இந்த பக்கம் ஃபால்ஸோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ போட் வந்து கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ஷூ ஃபால்ஸோட ஃபுல் வியூ தெரியும் பாருங்கள். கம்ப்ளீட்லி அந்த வளைவாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எப்படிங்க இருந்தது? பயங்கர காற்று அடிச்சதுங்க. பட் ஓரளவுக்காவது உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து அந்த ஃபால்ஸை நேரில் பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதான்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அப்படியே ஹார்ஷூ ஃபால்ஸ்க்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு தள்ளி வந்தாச்சு. மேலே பாருங்கள் அந்த சாரல் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. வாய்ப்பே இல்லைங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறேங்க. திரும்ப அந்த பிரைடல் வேல் ஃபால்ஸும் அமெரிக்கன் ஃபால்ஸும் ஒரு வியூ பாருங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. அடடா போட் டூர் முடிஞ்சேன்னு இருந்தது. ஆனால் அடுத்து வந்து க்ரோஸ் நெஸ்ட்டுன்னு ஒரு இடங்க, அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போகிறோம். இதுவும் வந்து பக்கத்துலேயே, அந்த போட்டிங் போயிட்டு வந்தோடனே பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நீங்கள் நயாகரா ஃபால்ஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இன்னுமே பக்கத்தில் போயிட்டு ஃபால்ஸை பக்கத்தில் பார்ப்போம். ஸோ அதோட அந்த சாரல் வந்து நம்ம மேலே ரொம்பவே நல்லா விழுகிற மாதிரி இருக்கும். மெயினாக இந்த இடத்துல வந்து அந்த ஃபால்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை விட எனக்கு பர்சனலாக பிடிச்சது என்னென்னா, அங்கே ஃபுல்லாகவே ராக்ஸுங்க, அந்த பிளாக் கலரில் ராக்ஸ் இருந்தது. அதுதான் அந்த பிளேஸ்க்கே அவ்வளோ அழகு. அந்த ஃபால்ஸோடு சேர்ந்து அந்த ராக்ஸ் இருக்கிறத பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஃபால்ஸ் கீழே விழுகிற இடத்துலலாம் ஃபுல்லாகவே பெரிய பெரிய ராக்ஸாக இருந்தது, பிளாக் கலர் ராக்ஸ். அது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, க்ரீனிஷாக இருக்கும், ராக்ஸ் இருக்கும், ஃபால்ஸு. இது மூணோடு சேர்ந்த காம்பினேஷன் தானே அந்த பிளேஸு.
ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் வந்து மக்கள் போய் அது பக்கத்தில் பார்க்குற அளவுக்கு இவ்வளோ சேஃப்டியாக ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்து அதை விட பெரிய விஷயம். எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபால்ஸோட பியூட்டியை வந்து எந்தெந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் மக்கள் பார்க்குறக்கு ஒரு பாசிபிலிட்டி உருவாக்கி கொடுக்க முடியுமோ அது எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த பிளேஸ் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம அப்சர்வேட்டரி டெக்லேருந்து கீழே வந்து தான் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ மேலே போயிட்டு நம்ம அந்த அப்சர்வேட்டரி டெக்லேருந்து இந்த ஃபால்ஸோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த ஃபுல் வியூ வந்து நமக்கு நல்லாவே அங்கேருந்து பார்த்தா தெரியும். ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். மேலே போகிறோம். லிஃப்ட் ஏறி மேலே போகணும். இங்கே இந்த பெரிய ராக்லாம் இருந்துச்சுங்க. அங்கே அப்படியே பசங்கள்லாம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மேலே வந்து போனோம். இங்கே தெரியுது இல்லைங்களா, இதாங்க அந்த அப்சர்வேட்டரி டெக்கு. இப்போ அங்கேருந்து தான் நம்ம வந்து கீழே வந்திருக்கோம். இப்போ திரும்ப நம்ம மேலே வரைக்கும் போயிட்டு அங்கே எல்லோரும் நின்று பார்க்குறாங்க இல்லைங்களா வியூ பாயிண்ட், அங்கேருந்து தான் நம்மளும் வந்து ஃபால்ஸ் வியூ பண்ணலாம். நம்மளுமே இப்போ மேலே வந்தாச்சுங்க. இப்போ மேலே இருந்து உயரமாக அப்சர்வேட்டரி டெக்லேருந்து இப்போ பார்க்குறப்போ இதுதான் கம்ப்ளீட் ஃபால்ஸோட வியூ. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் யூஎஸ் சைட்லேருந்து பார்க்குறப்போ இந்த வியூ தான் இருக்கும். உங்களுக்கு கனடா சைட்லேருந்து பார்க்குறப்போ ஃபுல் வியூவுமே இருக்கும். அந்த ஹார்ஷூ ஃபால்ஸோட ஃபுல் வியூவும் இருக்கும். இந்த ஃபால்ஸுமே வந்து கீழே விழுகிற வரைக்கும் அந்த கம்ப்ளீட் வியூ வந்து அங்கேருந்து இருக்கும். ஆனால் அங்கேருந்து பார்க்குறப்ப அமெரிக்கன் ஃபால்ஸை வந்து நீங்கள் இவ்வளோ பக்கமாக பார்க்க முடியாது. ஆனால் அவங்க ஹார்ஷூ ஃபால்ஸ் வந்து பக்கமாக பார்ப்பாங்க. அந்த கீழே மக்கள்லாம் நிற்கிறாங்க இல்லைங்களா, அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு வியூ பார்த்தோம்ல இந்த ரெயின்போவோட. ஸோ அங்கேருந்து தான் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். இன்னுமே அந்த பக்கம் போய் காட்டினோன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல வியூ இருக்கும். இப்போ தெரியுதுங்களா? இப்போ ஓரளவுக்கு இன்னுமே பெட்டர் வியூவாக இருக்கா? அங்கே மக்கள் நிற்கிறது எல்லாமே. கீழே பாருங்களேன், அது தெரியுது பாருங்கள். அந்த க்ரோஸ் நெஸ்ட்டு போனோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனோம் இல்லையா, ஃபால்ஸ் பக்கத்தில் போய் ஒரு வியூ இப்போ பார்த்தோம்ல, அது இங்கேருந்து பார்க்க நல்லா தெரியுது பாருங்கள் அப்படியே. அதை முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. அடுத்து வந்து கேவ் ஆஃப் த வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த குட்டியாக ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, பிரைடல் வேல் ஃபால்ஸ், அமெரிக்கன் ஃபால்ஸ் பக்கத்தில். அது ஆக்சுவலி குட்டி ஃபால்ஸ் கிடையாது. ஆனால் மற்ற ஃபால்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப அது குட்டியாக தான் இருக்குது. அந்த 2 ஃபால்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப அது குட்டி தான். அந்த பிளேஸ்க்கு தாங்க போகிறோம். ஆக்சுவலி அந்த பிரைடல் வேல் ஃபால்ஸ்க்கு ரொம்ப பக்கமாக வந்து நம்ம நின்று அந்த ஃபால்ஸோட தண்ணிலாம் நம்ம மேலே விழுகிற அளவுக்கு வந்து செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக விழுகாது. ஃபுல்லாக விழுந்தாலும் அவ்வளோதான். அந்த சாரலே வந்து நமக்கு நல்லாவே அந்த ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கு வந்து நம்ம காரில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஏரியா ஃபுல்லாகவே வந்து பிக்னிக் பிளேஸ் தாங்க. நம்ம இப்போ லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய பிக்னிக் பிளேஸ் மாதிரி அந்த டேபிள் சேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு எய்தர் ஷட்டில் இல்லைன்னா நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நீங்கள் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சரி ஷட்டில் வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணோம். அந்த இடத்துல இந்த ரிவர் வந்து ரொம்ப பக்கமாக ஓடிட்டு இருந்ததுங்க. ஸோ உடனே அவங்க அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே வந்துட்டேன் அந்த ரிவரை பார்க்குறக்கு. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, தண்ணி இவ்வளோ பக்கமாக இருக்குங்க. ரொம்ப மேலே வரைக்கும் தண்ணி போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து அது அதிகமாக வந்தது அப்படின்னா இந்த பக்கம் வந்துடும். ஆக்சுவலி நிலத்துக்கு வந்துடும் இல்லைங்களா. ஸோ அதான் தெரில எப்படி வந்து டெய்லியும் இதே அளவு தான் போகுதா என்னன்னு தெரில. ஷட்டில் வர்றக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்கங்க. நம்ம நடந்து பாதி தூரம் வந்துட்டோம். பட் இந்த மாதிரி தான் இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு அதுக்கப்புறம் தோணுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ரைடு போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் நம்ம லேட் ஆகுது அப்படிங்கிறக்காக நடந்து வந்துட்டோம்.
நம்ம ஆக்சுவலி இதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் போட் புக் பண்ணியிருந்தோங்க. பட் அந்த வீடியோ வந்து நான் சுத்தமாகவே எடுக்கலை. ஏன்னா ஸ்பீட் போட்டில் போகிறப்போ நீங்கள் வந்து மொபைல்லாம் வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது கரெக்டும் கூட தாங்க. ஸ்பீட் போட்டில் போகிறப்போ ரொம்ப ஸ்பீடாக போச்சு. அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த காற்று அடிக்கிறது, தண்ணி வந்து ஃபுல்லாகவே நம்ம நனைஞ்சிருவோம். ஸோ மொபைல் வச்சுருந்தோம் அப்படின்னா மொபைலுமே வந்து ஃபுல்லாக தண்ணியில் வந்து ரொம்பவே ஊறி போயிடும். அந்தளவுக்கு தண்ணி வந்து நம்ம மேலே விழுந்தது. ஆனால் செம்ம அட்வென்ச்சராக இருந்ததுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த ஸ்பீட் போட் போகாமல் வராதீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் அவங்க ஷேர் பண்ண வீடியோஸ் நம்ம ஏன் வாங்கலை அப்படின்னா, அந்த வீடியோ நமக்கு வேணும் அப்படின்னா $50 சொன்னாங்கங்க. ஆனால் அந்த வீடியோவோட ப்ரிவ்யூ காட்டினாங்க. சுத்தமாக நம்ம ஃபேஸே தெரிலங்க. உட்காந்துருக்கிறதே தெரில. இதுக்கும் 3rd ரோவில் தான் நம்ம உட்காந்துருந்தோம். ஆனால் ஃபுல்லாக எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு அந்த தண்ணி வரப்போ எல்லாருமே கீழே குமிஞ்சிட்டோம் இல்லைங்களா? அந்த டைமில் தான் அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ யார் எங்கே உட்காந்துருக்கு, நம்ம தான் அங்கே இருக்கமானே தெரியல. அதனால நாங்கள் வந்து அது வேணான்னு சொல்லிட்டோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, அங்கே யாருமே வாங்கலை. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஃபேஸ் வந்து கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ ஒரு வீடியோ நார்மலாக யூடியூப்லேருந்து எடுத்த மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்தாச்சுங்க. இந்த பிளேஸில் தான் வந்து நம்ம அந்த கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் போகிறதுக்காக டிக்கெட் வந்து வாங்கணும். இங்கே தனியாக நீங்கள் வந்து பே பண்ணி டிக்கெட் வாங்கணும். செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. க்யூ இருந்தது. சரி, அதனால் அந்த கேப்பில் பசங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துர்லாம். லன்ச் டைமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டோம். அங்கே நிறைய இந்த சீகல்ஸ் நின்றுட்டு இருந்ததுங்க. அது லிட்ரலாக இப்போ நம்ம வீட்டிலலாம் பெட்டு வளர்த்தணும் அப்படின்னா, இப்போ சாப்பாடுக்காக கேட்கும் இல்லையா, டாகு கேட்டெல்லாம் நம்ம வளர்த்தணும் அப்படின்னா அது நம்மளை வந்து கேட்கும்ல. அதே மாதிரி தாங்க இந்த சீகலும் பண்ணிச்சு. இவங்க ஒன்ஸ் போட்டாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு திரும்ப குரூப்பாக வந்து சத்தம் போட்டு இவங்களை பார்த்து பார்த்து கேட்குது. அப்படியே ஒரு பேர்டெல்லாம் இப்படி பண்ணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே தாங்க என்ட்ரு ஆகணும் கேவ் ஆஃப் த விண்ட்ஸ். இங்கே என்ட்ரு ஆகிறப்பவே நம்மளோட டிக்கெட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. ஜஸ்ட் அந்த நயக்ரா ஃபால்ஸோட பேக்ரவுண்டில் ஒரு இது மாதிரி வச்சுட்டு அங்கே நின்று ஃபோட்டோ, அதாவது 2 ஃபேஸ் வந்து காட்ட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கேரி ஃபேஸ் அப்படி சொல்லி காட்ட சொன்னாங்க. அவங்க ஸ்கேரி ஃபேஸ்னு சொல்லாமல் இருந்திருந்தால் கூட அந்த ஃபோட்டோ ஒழுங்காக வந்திருக்கும். அவங்க சொன்னதுக்குன்னே அந்த ஃபோட்டோவே ஸ்பாயில் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த நயக்ரா ஃபால்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதோட ஹிஸ்ட்ரி, யார் வந்து அதை எடுத்த அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எத்தனை கை மாறுச்சு, ஸோ ஃபஸ்ட்டு யார்கிட்ட எந்த மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டாங்க, அவங்க என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க, டூரிசம் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் வந்து அவங்க வால்பேப்பர்ஸாக வச்சுருந்தாங்க, போர்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு கைடு மாதிரி இருந்து ஒரு ப்ரொஜெக்டர்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 minutes இருக்க மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து போட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. Walks Frederick Law Olmsted. Olmsted is horrified by what he sees and wonders how can something so beautiful be so desecrated. The creation of our national park system. The world changed here. During this period, alternating current was the way of the future. Tesla designs generators that can produce. Power plant becomes the first large-scale hydroelectric power plant and the first to generate AC current using their accomplishment to the world. To the amazement and wonder of all, the Adams Power Plant at Niagara Falls lights up the Pan Am Expo in Buffalo. Sometimes human brilliance can give power to people. Some nature. And sometimes by working together, we can ensure that beauty and power exist together. As you step out and explore and breathe Niagara Falls, as you sense its awe and inspiration, remember, அவ்வளோதாங்க.
முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கேவ் ஆஃப் விண்ட்ஸ் வந்துட்டோம். இங்கேயும் வந்து ரெயின் கோட் மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். கம்ப்ளீட்டாக இந்த ரெயின் கோட்டெல்லாம் போட்டதெல்லாம் வேஸ்ட்டுங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஃபுல்லாக இந்த சீகல்ஸுங்க அவ்வளோ சத்தம் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக இந்த இடமே அதோட ராஜ்யம்தான். அந்த மாதிரி அவ்வளோ பேர்டு இருந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நிற்கிது பாருங்கள். அந்த சவுண்டு தாங்க அந்த பிளேஸ்க்கே வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்டு. நம்ம இன்னும் ஃபுல்லாக அந்த ஸ்டெப்ஸில் போயிட்டு மேலே வரைக்கும் போகிறோங்க. அங்கே வந்து நிறைய தண்ணி விழுகும். ஸோ என்னால் வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல, ரொம்ப கிளியராக இருக்காது. பட் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த பிரைடல் வேல் ஃபால்ஸ் நல்லா தெரியுதுங்களா? அது குட்டி ஃபால்ஸ்ன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் தூரத்துலேருந்து பார்க்க தான். பட் பக்கத்தில் அதுலேயுமே எவ்வளோ தண்ணி விழுகுது பாருங்கள். ஓகேங்க. ஓரளவுக்கு இந்த நயாகரா ஃபால்ஸ் எப்படி இருக்குங்கிறத அப்படியே வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா?